வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் 9 மணிக்கு அவர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க குறிப்பிட்டார். இதேவேளை சகல அமைச்சர்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்தும் அமைச்சர்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு அரசு சொத்துக்கள் தொடர்பான பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அரசியல் உயர்பீட கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என நாளை தீர்மானிக்க உள்ளது. அந்த கட்சியின் அரசியல் உயர்பீட கூட்டம் அதன் தலைமையகமான தார்சலாமில் கட்சித் தலைவர் ரவூப் ஹக்கீம் தலைமையில் நாளை இடம்பெறவுள்ளது. இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்து அறிவிக்கப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் வயோதிப பெண்ணை தாக்கி நகை பணம் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக தடவியல் போலீசார் தடங்களை சேகரித்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் தனிமையிலிருந்த வயோதிப பெண் மீது இனந்தெரியாத நபர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் தாக்குதல் நடத்தி அவரது காதில் இருந்த தோடு மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றதுடன் அவர்களது காணிகளின் உறுதிப்பத்திரங்களையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் தடயவியல் போலீசார் நேற்று சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் வீடு ஒன்றை நிர்மாணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான வயோதிப பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கியதால் உயிரிழந்த மீனவரின் உடல் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்த மீனவரின் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் இன்று அதிகாலை கடல் வழியாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை அடைந்தனர். இந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் உயிரிழந்த மீனவரின் உடலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டதனை தொடர்ந்து இந்திய துணை தூதரக அதிகாரிகள் நேற்றிரவு காங்கேசந்துறை கடற்படை முகாமிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர். அனுப்பி வைக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் உடலை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கொண்டு சென்று ராமேஸ்வரம் மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படை ரோந்து படகு முட்டியதில் தமது படகு மூழ்கியதாக உயிர் தப்பிய இந்திய மீனவர்கள் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் 64 வயதான ராமச்சந்திரன் என்பவர் காணாமல் போயுள்ளார். வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விசா பொறுப்பை கையளிக்கும் அமைச்சரவை தீர்மானத்தை வலுவிலக்கு செய்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் விசா விநியோகம் தொடர்பில் நடைமுறையிலிருந்து செயல்முறையை மாற்றி வெளிநாட்டு நிறுவனத்திற்கு அந்த பொறுப்பை கையளிக்கும் அமைச்சரவை தீர்மானத்தை வலுவிலக்கு செய்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் நேற்று இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என ஃபெஃபில் அமைப்பு தெரிவித்துள்ளது. 45 முறைப்பாடுகள் இதுவரை தேர்தல்கள் வன்முறைகளை கண்காணிப்பு அமைப்பான ஃபெஃபில் அமைப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ සියල්ලම රාජ්‍ය බලය සහ රාජ්‍ය දේපල අවභාවිතාවට අදාළ පත්වීම් මාරු කිරීම උසස් කිරීම
இதுவரையில் எம்முடைய அமைப்பிற்கு 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அரசு சொத்துக்களை பயன்படுத்தல், நியமனங்கள், வழங்கல் உள்ளிட்ட விடயங்களை மையமாக கொண்ட முறைப்பாடுகளாக அமைந்துள்ளன. அதேபோன்று நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சுவரொட்டிகள் ஒட்டும் விடயங்கள் அதிகரித்துள்ளன. சட்டத்திற்கு புறம்பாக சுவரொட்டிகள், பதாதைகளை காட்சிப்படுத்துவதை தவிர்க்குமாறு அரசியல் கட்சிகளிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று தேர்தல் சட்டத்திற்கு மதிப்பளித்து செயற்படுமாறும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். මේ මොහොතේ අපිට වාර්තා වෙන සමහර සිද්ධීන් එවැනි ආකාරයේ බඩු බෙදා දීම් පිළිබඳව ලංකාව පුරාම වාර්තා වෙනවා. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து கடற்றொழில் செய்வதை நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து கடற்றொழில் செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும் இந்திய மீனவர் உயிரிழந்தமை துன்பியல் சம்பவம் எனவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணம் பாதுகளில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். CF ஸ்ரீலங்கா கடல் எல்லைக்குள் 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு துன்பவியல் சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம். இலங்கை ஒரு இறையாண்மைக்குட்பட்ட ஒரு நாடு என்ற வகையிலே அந்த நாட்டினுடைய கடற்படைகள் ரோந்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த துன்பவியல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்திய இழுவப்படகுகள் எமது எல்லையை தாண்டி எமது கரையை அண்மித்த பகுதியிலேயே தொழில் செய்வது வழக்கமாகிவிட்டது. எனவே இந்த இந்திய இழுவப்படகு உரிமையாளர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, எமது CF ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற கடற்பரப்புக்குள்ளே நீங்கள் அத்துமீறி நுழைவது தவிர்க்க முடியாத விடயம் என்று உங்களுடைய மீனவ சங்க தலைவர்கள் கூறியிருந்தாலும் நீங்கள் தொழிலுக்கு வார நீங்கள் இந்த நாட்டிலேயும் கண்காணிப்புகள் கடற்படைகள் இருக்கும் என்ற கருத்தை உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களிலாவது நீங்கள் எல்லை தாண்டி வந்து இந்த தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும். வவுனியா பல்கலைக்கழகத்திற்கும் புத்தளம் ICT நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்திற்கும் புத்தளம் ICT நிறுவனத்திற்கும் இடையில் நேற்று புதிய பாடநெறிக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் ICT நிறுவனத்தின் அனுசரணையில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் ICT பாடநெறி முன்னெடுக்கப்படுவதுடன் பல்கலைக்கழக அனுமதி பெறாத மாணவர்களுக்கான பாடநெறியையும் முன்னெடுக்க முடியும். வவுனியா பல்கலைக்கழகத்தில் வியாபார கற்கைகள் பீட பீடாதிபதி வைநந்தகோபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புத்தளம் ICT நிறுவன தலைவர் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர். வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். வவுனியா மன்னார் வீதி பட்டாணிச்சூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை எதிரெதிர் திசையில் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்ததுடன் அதில் பயணித்த 3 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலமிக்குளம், தோணிக்கல், யாழ்வீதி பகுதிகளைச் சேர்ந்த 27, 18, 17 வயதான 3 படுகாயமடைந்த நிலையில் நெடுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை வவுனியா நகர பகுதியில் மன்னார் வீதி, வேப்பங்குளம், பட்டாணிச்சோர், வைரவ புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் மிக வேகமாக ஆபத்தான முறையில் அதிக சத்தத்துடன் மோட்டார் சைக்கிள்கள் செலுத்தும் செயற்பாடு அதிகரித்து வருவதாகவும் இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த போலீசார் முன்வருவதில்லை எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கொக்கலாய் சிங்கள வித்தியாலய விளையாட்டுகளுக்கு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பின்தங்கிய பாடசாலைகளின் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் விசேட வேலை திட்டம் முல்லைத்தீவு கொக்கலாய் பகுதியில் நேற்று இடம்பெற்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறை கற்கைகள் பீடத்தின் ஏற்பாட்டில் நாட்டின் பின்தங்கிய பாடசாலைகளின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் விசேட வேலை திட்டம் கொக்கலாய் சிங்கள வித்தியாலயம் மற்றும் கொக்கலாய் தமிழ் வித்தியாலயம் என்பவற்றில் இடம்பெற்று வருகிறது. அதன் ஒரு கட்டமாக கொக்கலாய் சிங்கள வித்தியாலயத்தின் விளையாட்டுத்துறை அலகு திறந்து வைக்கப்பட்டதுடன் விளையாட்டு உபகரணங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. விளையாட்டு மைதானங்களில் அபிவிருத்தி செய்யப்பட்ட மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகளும் வழங்கப்பட்டதுடன் சிநேகபூர்வ காட்சி கரப்பந்தாட்ட போட்டியும் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக விளையாட்டுத்துறையை பீட மாணவர்கள் பங்கேற்றனர். அதுடன் கொக்கலாய் தமிழ் வித்தியாலயத்திலும் சில உதவி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடியில் 23வது புத்தகமான வேந்தன் நபி புகழ் வித்ரக கவிதை நூல் வெளியிடப்பட்டது.
எழுத்தாளரும் கவிஞரும் பன்னூலாசிரியருமான மௌலவி காத்தான்குடி பவுஸ் தர்கி எழுதிய 23வது புத்தகமான வேந்தர் நபி புகழ் வித்ரியா கவிதை நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. காத்தான்குடி ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மௌலவி ஜாஜகான் ஹாஃபிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அல்சாகிர் மௌலானா கலந்து சிறப்பித்தார். காத்தான்குடி நகர சபையின் முன்னாள் தவிசாளர் SH அஸ்பர் உட்பட எழுத்தாளர்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது நூலாசிரியருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி சமூக கவிஞர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.